ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்பிஓவில் நியூ அப்டேட் போயிட்டுருக்கு. சங்கர் சார் நோட்டீஸ் அலோஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கிறீங்க. லாகின் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் வரல அப்படின்னா நம்ம கமாண்டர்ஸுக்கு தெரிவிங்க. அடுத்தது உங்களுடைய எஸ்பிஓ ஐடி, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் எல்லாம் மறந்து போச்சுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறந்து போச்சு, எதுவும் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கமாண்டர்ஸுக்கு தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்புக்கு, நம்ம டெலிகிராம் குரூப்புக்கு போகிறீங்க. ஒரு நிமிஷம் இருக்கும். பெட்டு பாருங்க, குரூப் ஆஃப் எஸ்பிஓ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு இந்த லோகோ கிளிக் பண்ணுறீங்க. பாருங்க, நம்ம கிட்ட இருக்க கமாண்டர்ஸ் எல்லா லிஸ்ட்டும் வந்துருச்சு. இந்த கமாண்டர்ஸ் லிஸ்ட்டுக்கு யாருக்கு வேணாலும் நீங்க சென்ட் பண்ணலாம். 24 hours வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் வரல அப்படின்னு நெக்ஸ்ட் கமாண்டர்ஸுக்கு, இந்த கமாண்டர்ஸுக்கு நான் கொடுத்தேன், மெசேஜ் கொடுத்தேன், எனக்கு 24 hours ஆயிடுச்சு, வரல அப்படின்னு சொல்லுங்க. ரீசன் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுங்க. கொடுத்து சப்மிட் பண்ணி விடுங்க. ரீசன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீக் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஃபார்ம் ஓப்பனில் தான் இருக்கும். இன்னும் ஓப்பனில் இருக்கு, எல்லாம் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்கு இதிலேருந்து இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர் 2 பேருக்கும் டுடே டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மைக்ரோ டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 daysக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய அப்டேட் போயிட்டு இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அப்டேட் போயிட்டு இருக்கு. அதனால மைக்ரோ டாஸ்க்கு நெக்ஸ்ட் 3 daysக்கு அப்புறம் தான் ஒர்க் ஆகும். இப்போ இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.